ஒயிட் ஷர்ட் போட்டால் ஒரு கான்ஃபிடன்ஸ் அதுதானே? ஆ அது என்னன்னு தெரியல. இப்போ நான் ஒயிட் ஷர்ட் போட்டேன்னு நினச்சிக்கேன், எனக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வருது. என்னன்னா, இப்போ நான் ஏதோ ஒரு சாதிச்சிட்ட மாதிரியும் ஏதோ ஒரு ஃபீல்டில் நான் வெளியே போகும்போதும் ஒயிட் ஷர்ட் போட்டு போனேன்னு நினச்சிக்கேன், எல்லாருமே வந்து ஒரு ரெஸ்பெக்டாக பார்க்குறாங்க. நார்மலாக நம்ம நார்மல் ட்ரெஸ் போடுறதுக்கும் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு போகிறதுக்கும் இவர் ஏதோ ஒரு பெரிய ஆஃபீஸர் போல தெரியுது, ஒரு பெரிய ஃபீல்டில் இருக்காரு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க, நம்புகிறாங்க. அது காலங்காலமாக இருக்குது தானே அந்த மாதிரி. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? காலங்காலமாக அந்த மாதிரி ஒயிட் ஷர்ட் போட்டால் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது தானே. உங்களுக்கு அந்த மாதிரி ஒயிட் ஷர்ட் போட்டு உண்மையிலே வந்து நீங்கள் ஒரு பெரிய ஜாப்லேருந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கணுமா? அப்படின்னா நீங்கள் ஏன் இன்னும் டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க? உடனே வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், அது பேங்கிங்காக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எல்லாமே ஒயிட் கலர் ஜாப் தானே. ஏன் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்எஸ்சி வித் கிஷோர். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னா, ஒரு ஜஸ்ட்டு சும்மா ஒரு அவேர்னஸ்க்காகவும், அதே மாதிரி என்னுடைய சேனலில் வந்து ரொம்ப நாளாக வீடியோவும் போடல, அதுக்காகவும் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி என்னென்னா, உங்களுக்கு உண்மையிலே வந்து ஒயிட் கலர் ஜாப் வேணும், இல்லை வந்து உண்மையிலே வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேணும், வந்து பப்ளிக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கணும், நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பர்சனாக வாழணும், உங்கள் ஜாபை வந்து எல்லோரும் மதிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டார்லேயோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஃபீல்டு ஓரியன்ட் ஜாப்லேயோ போனால் தான் உங்களுக்கு அது வந்து கிடைக்கும். அது மேபி அது ஈவன் கிளர்க்காக இருக்கட்டும் சரி, இல்லை ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, உங்களை வந்து மதிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் வந்து கிளாக் பண்ணணும், ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும், ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உக்காரணும், ஒரு நல்ல சேலரி ஏர்ன் பண்ணணும், ஒரு என்ன சொல்கிற ஒரு சொசைட்டிக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல வெல்பீயிங்காக இருக்கணும். ஸோ அதெல்லாம் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களை வந்து எல்லாருமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சியில் வந்து சிஜிஎல் வந்து எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம் டேட் இன்னும் வரல, எல்லாமே வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு, அப்ளை பண்ணுற டேட்டும் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. டயர் 1க்கு மேபி செப்டம்பர் 2nd வீக்கில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எஸ்எஸ்சி வந்து எக்ஸாமுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணிருப்பீங்க, எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான எக்ஸாம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிஹெச்எஸ்எல் வரும், ஃபாலோட் பை எம்டிஎஸ் வரும், அப்புறம் கான்ஸ்டபிள், டெல்லி போலீஸ், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் எல்லாமே வரும். ஸோ இப்போ என்ன வந்து எஸ்எஸ்சியில் வந்து கரண்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன போயிட்டுருக்குன்னு நான் வந்து ஜஸ்ட்டு ஓவராலாக சொல்லிடுறேன். நீங்கள் வேணால் எஸ்எஸ்சி வெப்சைட்டில் கூட போய் பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஆயுர்வேதிக் செலெக்ஷன் போஸ்ட் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதில் வந்து ஆயுர்வேதிக் ஃபார்மசிஸ்ட்ன்ற ஒரு போஸ்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன ரீசனுக்காக கேன்சல் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்டர் டிபார்ட்மெண்டல் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் லிமிடெட், அதாவது அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு இல்லைனா சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து எஸ்எஸ்சியில் வந்து ஒரு போஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து இன்டர் டிபார்ட்மெண்டல் காம்படேட்டிவ் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அது எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 15 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் சி ஸ்டெனோகிராஃபர் டிபார்ட்மெண்டல் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அலாங் வித் தி கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் ஷீட், அதையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், டெல்லி போலீஸ் சிஏபிஎஃப் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கான ஃபைனல் மார்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சி வெப்சைட்டில், அதையும் போய் பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து போஸ்ட் ஆஃப் வொகேஷ்னல் இன்ஸ்ட்ரக்டர், அந்த போஸ்ட்டுக்கான போஸ்ட் கோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான கோரியண்டமும் வந்து போட்டிருக்காங்க. அது என்னன்னு நான் பார்த்து சொல்கிறேன். என்னென்னா 10% grant of 10% weightage to the candidates pursuing national craft instructor or craft training scheme, அந்த குவாலிஃபிகேஷன் படித்தவங்க, அதாவது எஸ்எஸ்சி ஃபேஸ் செலெக்ஷன் போஸ்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன், அதில் தான் இந்த மாதிரி போஸ்ட்லாம் வரும். ஸோ உமன் இன்ஸ்பெக்டர், கேடட் இன்ஸ்பெக்டர், அப்புறம் பிஇடி ட்ரெயினர், அந்த மாதிரி நிறைய வருது. ஸோ அது வந்து எஸ்எஸ்சி ஃபேஸ் 14 செலெக்ஷன் போஸ்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி போஸ்ட்லாம் வரும். ஸோ அதுக்கான ஒரு வொகேஷ்னல் இன்ஸ்ட்ரக்டர் கோரியண்டம்னா நோட்டீஸ் அந்த மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு வந்து எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். டயர் 1 வந்து இன்னும் ஒரு 1 மந்தில் வந்துடும். டியர் 1 அதில் பாஸ் பண்ண மட்டும்தான் டியர் 2 போக முடியும். ஸோ இப்போ வந்து காம்படிட்டிவ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கன்ஃபார்மாக முழு மூச்சாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் என்னென்ன எக்ஸாம் போய்கிட்டு இருக்குது பேங்கிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ. எஸ்பிஐ பிஓ வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு
அது முடிஞ்சு அப்ளை பண்ணி ப்ரிலிம்ஸ்க்கான ஆல் டிக்கெட்டும் வந்துருச்சு, ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டு. ஸோ எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து எப்பப்போ நடக்குது அப்படின்னா சாட்டர்டே சண்டே நெக்ஸ்ட் வீக் August 1 and 2 நடக்குது. 4 ஷிஃப்ட் பர் டே, டோட்டலாக 8 ஷிஃப்ட்ஸ் நடக்குது. எஸ்பிஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து ப்ரிலிம்ஸ் வந்து நல்லா பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ண மாதிரி தான் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு போக முடியும். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து கொஞ்சமே டஃப்பாக தான் இருக்கும். கிளர்க்கு கம்பேர் பண்ணும்போது பிஓ வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எஸ்பிஐ பிஓ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ரீசனிங் நார்மலாக எல்லாம் போட்டுருவாங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன், அப்புறம் வந்து அப்ளிகேஷன் சம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸு, அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அப்புறம் மிக்சர் அண்ட் அலிகேஷன், அப்படி போய்கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நிறைய டாபிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த டாபிக் வந்து உங்களுக்கு வந்து ஃபெமிலியராக இருக்கோ அதில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஷார்ட்டாக அந்த கொஷின் அட்டன் பண்ணால் எனக்கு ஆன்சர் வருன்ற அப்ளிகேஷன் அம்சம் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். தேவையில்லாத வந்து எல்லா கொஷினும் அட்டன் பண்ணி என்னோடய வீரத்தை காட்டுறேன் அப்படின்னு வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்கில் உங்களுக்கு பேக்கில் போயிடும். அதனால் அப்ளிகேஷன் சம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த சம் வந்து கான்ஃபிடென்ட்டாக தெரியுதோ அதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு நார்மலாக ஜென்ரல் டாபிக்ஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் எஸ்பிபிஓ வேக்கன்சி வந்து லாஸ்ட் இயர் வந்து 450 சம்திங் தான். இந்த முறை 1500 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வரப்பிரசாதம் வந்து யாருக்குமே கிடைக்கும். ஏன்னா எஸ்பிஐ வந்து எப்போவுமே வந்து நிறைய வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த வருஷம் அவ்வளோ வேக்கன்சி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெக்யர்மெண்ட் தேவைப்படுது. அதே மாதிரி நிறைய ரிட்டையர்மெண்ட்டும் நடக்குது, நிறைய ப்ரொமோஷன்ஸும் நடக்குது எஸ்பிஐயில். ஸோ அதனால் வந்து இந்த மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த வாட்டி எப்படியாவது கிராக் பண்ணி ஆஃபீஸர் ஆகணும்னு வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு காம்படிஷன் என்னென்னா, நீங்கள் ஆஃபீஸர் போஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஆஃபீஸர் ட்ரை பண்ணுறவங்க மட்டும் இல்லை, ஆல்ரெடி வந்து எஸ்பிஐயில் ஜாயின் பண்ணி கிளரிக்கலாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுமே வந்து ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வந்து காம்படிஷன் வந்து ஹெவியாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து எந்த லெவலில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, எந்த லெவலுக்கு வந்து உங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அப்படின்றத வந்து உங்கள் ரிசல்ட்டில் வந்து பேசும். ஸோ அதனால் ப்ரிலிம்ஸ் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 1 month ஆர் 2 monthல வந்து மெயின்ஸ் வந்து வந்துடும். மெயின்ஸுக்கும் வந்து நீங்கள் வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா டிஸ்கிரிப்டிவில் வந்து 50 மார்க்ஸ்ன்றதை வந்து 30 மார்க்ஸாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு எஸ்ஏ ரேட்டிங் இருக்கும், ஒரு ப்ரிசைஸ் ரேட்டிங் இருக்கும். அது ரெண்டுத்தில் நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இமெயில் ரேட்டிங் இருக்கும். இது தவிர்த்து வந்து உங்களுக்கு என்னென்னா ஜென்ரல் டாபிக்ஸ், பேங்கிங் ரிலேட்டடாக எதனா ஒரு டாபிக் கொடுத்து அதை பற்றின இது எழுத சொல்லுவாங்க. இப்போ இந்த எஸ்ஏ வந்து எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக நினைக்கிறேன். அதோட டிஸ்கிரிப்டிவ் வந்து பார்த்துக்கோங்க, அது என்ன சிலபஸ்ன்னு சொல்லிட்டு. மெயின்ஸை பொறுத்தவங்களுக்கு உங்களுக்கு அதே தான், ஜென்ரல் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ்ஸு எல்லாமே இருக்கும். குவான்ட்ஸு, ரீசனிங்கு, டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 2.5 hours 3 hours எக்ஸாமுன்னு சொல்லும் போது அவன் வந்து எல்லா நாலேஜும் டெஸ்ட் பண்ண தான் செய்வான் அப்படிங்களா. ஸோ அதனால் வந்து எஸ்பிஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எஸ்பிஐ தான் போகணுன்னு வந்து கனவில் இருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, அதுலேயே வந்து இதுவாக இருக்கீங்கன்னா அதுக்கே போங்க. அது இல்லாத ஐபிபிஎஸ்பிஓவும் இருக்குது. ஐபிபிஎஸ்பிஓ என்னென்னா ஒரு 12 நேஷ்னலைஸ் பேங்க் இருக்கும். அந்த நேஷ்னலைஸ் பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இண்டிவிஜுவல் பேங்க்குக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்கோ அந்த வேக்கன்சிஸ் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒர்த்தான இது தான். என்னென்னா உங்களுக்கு எஸ்பிஐயில் போனீங்கன்னா இது டாப் மோஸ்ட் பேங்க்கு. இப்போ தான் வந்து குளோபலி வந்து உங்களுக்கே தெரியும், குளோபலி வந்து அவார்டு வாங்கியிருக்கு. இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து பெஸ்ட் பேங்க் இன் த வேர்ல்டு அப்படின்னு வந்து வாங்கியிருக்கு. ஓகேங்களா. பெஸ்ட்டு பேங்க் இன் இந்தியா வந்து வாங்கியிருக்கு. பெஸ்ட்டு பேங்க் இந்த வேர்ல்டுக்கு வந்து எஸ்பிஐ வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்படின்றப்ப ஃபார்ச்சூன் 500 குளோபல் லிஸ்ட்லேயும் வந்து எஸ்பிஐ இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் எஸ்பிஐ வந்து ஒரு நல்ல ப்ரெஸ்டீஜியஸான ஒரு பேங்கிங் ஜாப் தான். ஸோ அதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சேலரியுமே வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து நிறைய யூடியூப் சேனல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. கேஆர் லாஜிக்ஸு, அதே மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. கேஆர் லாஜிக்ஸ் பார்த்தீங்கன்னாலே நிறைய சேலரி ஸ்லிப்பு, பே ஸ்ட்ரக்சர்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நிறையா வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ 12th பைபார்ட்டைட் செட்டில்மெண்ட்டில் சேலரி வந்து போய்கிட்டு இருக்குது. அடுத்து 13th பைபார்ட்டைட் செட்டில்மெண்ட் வந்து வேஜஸ் வந்து ரிவிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நிறைய வந்து சேலரி பெக்ஸ், ஹைக்ஸு, டேக் ஹோம், நெட் பே எல்லாமே இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்று வந்து நீங்கள் படித்து வந்து உள்ளே ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டெப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் லைஃபே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிரும்.
ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த 2 இது தான் இருக்குது. இல்லை எனக்கு இந்த வந்து பேங்கிங்கும் வேணாம், எஸ்எஸ்சி வேணாம், இன்சூரன்ஸ் சில பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக போகணும், அது வந்து லைஃப் வந்து இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். வீக்லி 5 days தான் வந்து ஜாப் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஆனால் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்ஸும் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ரொட்டேஷனல் ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி எல்லாமே வந்து இன்சூரன்ஸ் செக்டாரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னா, நேஷ்னல் இன்சூரன்ஸு, ஓரியண்டல் இன்சூரன்ஸு, அப்புறம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸு, அப்புறம் என்ஐஏசிஎல்னு சொல்லுவாங்க, நியூ இந்தியா அஷூரன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் செலக்ட் ஆகினாலும் 2 போஸ்ட் வந்து இருக்கும். ஒன்று அசிஸ்டண்ட்டும் எடுப்பாங்க, ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரும் எடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ வந்து 2 years வந்து என்ன போஸ்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிங்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல போஸ்டிங் தான். அது வந்து நியர்பை வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலான போஸ்ட்டு. ஸோ அதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஜாபும் வந்து நல்ல ஜாப் தான். ஸோ இப்போது இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் மந்த்னே வந்து பேர் வச்சிடலாம். ஏன் தெரியுமா? இந்த ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் வரும். நிறைய எக்ஸாம்ஸ் வந்து லைனாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன, படிக்கிறதுக்கு தான் டைம் இருக்காது, மார்க் டெஸ்ட் போகிறதுக்கு டைம் இருக்காது. ஆனால் இதையும் மீறி படித்து கிளியர் பண்ணி வேலைக்கு போயிட்டு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு வேலைக்கு போயிட்டு நான் கவர்மெண்ட் ஜாப் தான் போனேன் அப்படின்னு படித்து கிளியர் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒன்றே ஒன்று நமக்கு என்னென்னா, நமக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், டிட்டர்மினேஷன், ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் 2மே தேவை. இப்போ வந்து ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும் வந்து ஜெயிக்க முடியாது. ஸ்மார்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு போகணும். ஸோ அதையுமே வந்து இருக்குது. ஸோ இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் வீக் வந்து எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ்க்கு அப்பியர் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அட்டம்ப்ட்ஸை போட்டு வாங்க. அதேமாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அட்டம்ப்டை பற்றி பேசாதீங்க. எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லாவே அட்டம் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து கம்மியாக அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நார்மலைசேஷன் ஒரு கேட்டகரியும் இருக்குது. நார்மலைசேஷன் ஃபேக்டரும் அங்கே ரோல் ப்ளே ஆகும். ஸோ அதனால் மொத்தம் 8 ஷிஃப்ட்ஸ்ன்றதுனால கண்டிப்பாக நார்மலைசேஷன் நடக்கும். 2 days நடக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்லாட்டு எந்த ஷிஃப்ட்டுன்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க. அதே மாதிரி எக்ஸாம் சென்டருக்கு ஒரு 1 hour பிஃபோராக போயிடுங்க. இப்போ வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. எஸ்எஸ்சிலையும் சரி, எஸ்பிஐலையும் சரி. ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப் என்ன வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்கன்னா அதே ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. 2 ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க தயவுசெய்து. ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் எதனா மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு, நேம் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு, டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னு வெளியே வராமல் முன்கூட்டியே வந்து ப்ரிகாஷனாக வந்து 1க்கு 2 ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், இதர் ஆதார் கார்டு, பேன் கார்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம். ஏதாவது 2 நேஷனல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. ஃபோட்டோ வந்து கம்பல்சரி 3 எடுத்துகிட்டு போயிருங்க. 1 வந்து ஆர்டிக்கல் கண்டிப்பாக பேஸ்ட் பண்ணியிருக்கணும். மீதி 2 வந்து சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போங்க. எப்போனாலும் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த போகிற நேரத்தில் எதுவுமே டென்ஷன் ஆகிக்காய்ங்க. ஓகேங்களா? போகும்போது ரிலாக்ஸாக போங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போதும் சரி, இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போதும் சரி, ரிலாக்ஸாக வந்து போங்க. அதே மாதிரி எக்ஸாம் அன்றைக்கி தயவு செய்து எந்த மார்க் டெஸ்ட்டும் போடாதீங்க. எக்ஸாம் இப்போ 1 August நடக்குதுன்னா நீங்கள் 31 July வந்து நிறுத்திடணும். எந்த மார்க் டெஸ்ட்டும் எக்ஸாம் அன்றைக்கி போடக்கூடாது. சப்போஸு உங்களுக்கு அந்த மார்க் டெஸ்ட் போட்டு அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு 1 hour போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் டெஸ்ட் போட்டு உங்களுக்கு கம்மியாகிடுச்சுன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு டிப்ரெஷன் கொண்டு போயிடும். ஸோ எக்ஸாம் அன்றைக்கி நீங்கள் எந்த டெஸ்ட்டும் எடுக்கக்கூடாது. படித்ததை தான் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. நியூ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பதட்டப்படாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து பேசிக்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அந்த பேசிக்ஸை வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆப்டிடியூடு, ரீசனிங்லாம் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஷின்ஸ் வந்து ஷஃபில் பண்ணி இருந்துச்சுன்னா கொஷின்ஸ் வந்து தேடி பிக் பண்ணி எடுங்க. ஃபஸ்ட்டே வந்து இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கொஷின் வந்து எந்த பேட்டர்னில் இருக்கும், எந்த இதில் வியூ ஆகுதோ சிஸ்டமில் அப்படியே வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதுதான் தப்பு. இப்போ இங்கிலீஷில் 30 கொஷின்ஸ் கேட்கணும். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வருது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து செட் ஆஃப் 7 கொஷின்ஸ் இல்லை 8 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பேசேஜை படித்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன கொஷின் கேட்குறான்னு ஆன்சர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு லேட் ஆகும். அப்படின்றப்ப நீங்கள் அதை வந்து லாஸ்ட்டாக தான் வச்சுக்கணும். சில பேர் வந்து இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து ஒரு சில டைமில் வந்து தடுமாறும். அவங்களே வந்து இதுவாகுவாங்க, அதாவது ஸ்லாக்னஸ் ஆவாங்க. ஸோ அப்படின்றப்போ இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து ரீடிங் காம்பினேஷனில் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அதுதான் என்னோடய அட்வைஸ். ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன கொஷின்ஸ், இந்த 1 mark கொஷின்ஸ் எல்லாமே 1 mark தான். என்ன சொல்கிறது, எரர் ஸ்பாட்டிங்கு, இந்த டென்சஸ்ஸு, அப்புறம் இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கு, அப்புறம் காம்பவுண்டிங் வேர்ட்ஸு,
இந்த மாதிரி சின்ன சின்னதாக போங்க. அப்புறம் ஃப்ரேசல் வேர்ப்ஸு, ஃபில்லர்ஸு இது மாதிரி போங்க. ஓகேங்களா? எடுத்தவொடனே வந்து நான் வந்து இங்கிலீஷில் வந்து ஜாம்பவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீடிங் காம்படிஷனில் உக்காந்துக்கிட்டிங்கன்னா அதில் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா கடைசியில் இருக்கிற ஈஸியான கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். கொஷின்ஸை பிக் பண்ணுறது தான் எங்கள் மேட்டரே. அதே மாதிரி ஆப்டிடியூட்லையும் சரி, எடுத்தவொடனே அப்ளிகேஷன் அனுப்பிச்சு போடக்கூடாது. அவன் வந்து சொருகி வச்சுருப்பான். அவன் வந்து லைனாக கொடுக்கணுன்னு அவனுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. பேட்டர்னை வந்து எப்படினாலும் சேஞ்ச் பண்ணுவான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடு, செகண்ட் ரீசனிங், தேர்ட் இங்கிலீஷ்னு இருக்குச்சுன்னா அவன் எப்படினாலும் ஃபஸ்ட்டு ரீசனிங் கொடுக்கலாம், செகண்ட் இங்கிலீஷ் கொடுக்கலாம், தேர்ட் ஆப்டிடியூடு கொடுக்கலாம். எப்படி வேணாலும் அந்த செக்ஷன்ஸ் வந்து ஷஃபிள் ஆகிருக்கலாம். அந்த செக்ஷனுக்குள்ளே போனால் கூடவே உங்களுக்கு வந்து எந்த கொஷின் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தான் தேடி பிக் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி ஒரு அப்ராக்சிமேஷன் எடுத்திங்கன்னா ஒரு கொஷின் கிளிக் பண்ணால் அதுலேருந்து 5 கொஷின் லைனாக அப்ராக்சிமேஷன் வரும். அதை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் நம்பர் சீரிஸ் ஈஸியாக இருக்கும். இதில் ராங் நம்பர் சீரிஸ் கேட்பாங்க. நம்பர் சீரிஸ்னால் நீங்கள் மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கிறீங்களா? ராங் நம்பர்ஸ்னால் அவனே எல்லா நம்பரும் கொடுத்துருவான். அதில் ராங் நம்பர் இந்த சீரிஸில் எது ராங்காக இருக்குன்னு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பசிலு சீட்டிங்கை கடைசியாக வச்சுக்கோங்க. என்னோட அட்வைஸ் அதுதான். இன்னாதான் உங்களுக்கு பார்க்குறது வந்து சின்ன பேராகிராஃபாக இருந்தாலும் ஈஸியாக வந்து உங்களுக்கு க்ளூ கண்டுபிடிச்சி உக்கார வைக்கிற மாதிரி இருந்தாலும் சில டைமில் சுத்த விட்டணும். அதனால் சீட்டிங்கு கண்டிப்பாக கம்பல்சரி நீங்கள் லாஸ்ட்டில் வச்சுக்கணும். அது வந்து ஈவன் ஒரு 4 மெம்பர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தாலும் 6 மெம்பர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கொயரு, சர்க்கிளு, ரெக்டாங்கிள் எது கொடுத்தாலும் சரி, ட்ரையாங்கிள் எது கொடுத்தாலும் சரி ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். 9 மெம்பர்ஸும் கொடுத்துருப்பான் ட்ரையாங்கிளில். ஈச் கார்னர் 3 மெம்பர்ஸ், இன் பிட்வீனில் வந்து 2 மெம்பர்ஸ்னு கொடுத்துருப்பான். உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு நடுவில் ஏதாச்சும் ஒரு க்ளூவை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்லேருந்து சால்வ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதிலே சால்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? டைம் வந்து போய்கிட்டே இருக்கும். 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் பின்னாடி வந்து நீங்கள் மிஸ்லேனியஸ் கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியாது. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மிஸ்லேனியஸ் தான் அட்டன் பண்ணணும். இதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு. ஃபஸ்ட்டு பசில் இருந்துச்சுன்னா நான் பசில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதை சால்வ் பண்ண எனக்கு ஈஸியாக வந்துடும் போட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா உக்காந்துச்சுன்னா ஆன்சர் கிடச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் ஆன்சர் கிடைக்காம ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. டைம் வேஸ்ட் ஆகிடும். நானே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பசிலில் எல்லாமே சால்வ் பண்ணிடுவேன். சால்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா ஒரே ஒரு சின்ன க்ளூ வந்து மிஸ் பண்ணிடுவேன். அது எங்கே தெரியும் அப்படின்னா நம்மளுக்கு கொஷினில் எல்லா கொஷினுமே ஆன்சர் வர மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா கொஷினுமே நீங்கள் கண்டுபிடிச்ச பசிலுக்கான ஆன்சர் அங்கே இருக்கும். ஆனால் ஒரு கொஷினில் நீங்கள் மாட்டிக்கிங்க. ஒரு கொஷினில் என்ன பண்ணுவேன்னா நீங்கள் அந்த பேட்டர்ன் கண்டுபிடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே அங்கே ஃபிக்ஸ் ஆகிரும். ஒரே ஒரு கொஷினில் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க பேட்டர்னுக்கும் சரி அங்கே இருக்கிற ஆன்சருக்கும் சரி மேட்ச் ஆகாது. அந்த அந்த ஆப்ஷன்லேயே அந்த ஆன்சர் இருக்காது. ஸோ அப்படின்றப்ப என்ன ஆகும்? நீங்கள் கண்டுபிடிச்ச பேட்டர்ன் மொத்தம் தப்பு தானே. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த தப்பு பண்ணாதீங்க. அதே மாதிரி பிளட் ரிலேஷன்லாம் ஈஸியாக போட்டுடலாம். பிளட் ரிலேஷன், அப்புறம் வந்து மிஸ்லேனியஸ்லேருந்து இந்த ஆல்ஃபபெட் சீரீஸு, அப்புறம் நம்பர் கோடிங் அண்ட் டீகோடிங்லாம் ஈஸியாக இருக்கும். கோடிங் அண்ட் டீகோடிங், நம்பர் சீரீஸு, அப்புறம் வந்து வேறு என்ன கேட்பாங்க, இந்த எஸ்எஸ்சி மாதிரி இந்த இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. பேங்க்கில் பொறுத்த இருக்கும் ஓரளவுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் என்ன நம்மளுடைய அங்கே நாலேஜ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அந்த 1 ஹவரில் வந்து எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணுறோம், எவ்வளோ அக்யூரஸியாக சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத எங்கள் மேட்டர். எவ்வளோ கொஷின் போடுறோன்றது கிடையாது. 100 கொஷின்ஸ்க்கு 100ம் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து பெருமை பேசுறது இங்கே கிடையாது. என்னன்னா நீங்கள் 70 கொஷின்ஸ் போட்டாலும் 70மே கரெக்டு, நெகட்டிவ் மார்க்கிங் வராது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் வேக்கன்சி அதிகம்ன்றதுனால கட் ஆஃப் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. நார்மலைசேஷன் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு மேபி கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் இப்போயே கூட ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். என்ன ஒரு 70லேருந்து 75 ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் ஜென்ரலுக்கே. ஓபிசிக்கு வந்து அதுலேருந்து ஒரு +or-3 வச்சுக்கோங்க. மற்ற கேட்டகரிலாம் அதே மாதிரி தான் ஃபாலோ ஆகும். ஒரு +or-5 மேபி 70லேருந்து 78 அந்த ரேஞ்சில் தான் வரும் கட் ஆஃப். நான் இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கொஷின் பேப்பர் எப்படி செட் பண்ணால் எவ்வளோ மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ நார்மலைசேஷன் பண்ணணும், எவ்வளோ கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி கொஷின் பேப்பர்னுடைய ஸ்லாட் அமையிறது பொறுத்து இருக்குது. நீங்கள் எந்த ஸ்லாட் இருக்கீங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லாட் இருக்கவங்க தயவுசெய்து சீக்கிரமாக கொஞ்சம் எர்லியராக எழுந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அரிபரியில் போகாதீங்க தயவுசெய்து. 9:30 ஸ்லாட்னா 8:30க்கு அங்கே இருந்துருங்க. 1 ஹவர் பிஃபோராகவே இருந்துருங்க. ஓகேங்களா? நான் 9:30 தான் ஸ்லாட்டு, 9 o'clock போவேன் அப்படின்லாம் இங்கே கிடையாது. 9:30னா 8:30க்கே நீங்கள் அங்கே போய் இருக்கணும். 8:30க்கு எல்லாம் ஐடி ப்ரூஃப் எடுத்து வச்சுங்க, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுங்க, எல்லாமே பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக போங்க. பதட்டமாக போனீங்கன்னா நீங்கள் படித்தது கூட மறந்துடும். பதட்டப்படவே கூடாது, எப்பவுமே பயப்படவும் கூடாது. இது 2 மணி நேரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலாக்ஸாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு படித்ததும் ஈஸியாக ஞாபகம் வரும். நீங்கள் ஒரு விஷயத்த வந்து மறந்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா எக்ஸாம் ஆளில் அதை போய் யோசிக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா? நீங்கள் பதட்டமாக போனீங்கன்னா நீங்கள் நல்லா படித்த இதுவுமே வந்து அங்கே போயிட்டு மறந்துடும்.
ஸோ இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அது நீங்கள் எதுக்குமே வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. திடீர்னு வந்து ஒருத்தர் எழுந்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாம் போட்டுகிட்டே இருப்பாங்க, சிஸ்டம் வந்து டக்குன்னு வந்து ஆஃப் ஆயிடும், அவங்க வந்து எழுந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்கள பார்த்து நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. அது அவங்க சிஸ்டம், அவங்க ப்ராப்ளமு, அவங்க எதனா பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் சிஸ்டம் மட்டும் பாருங்கள். உங்கள் சிஸ்டம் ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. சிஸ்டம் சப்போஸ் உங்களுக்கே வந்து சிஸ்டம் வந்து ஹேங் ஆயிடுச்சு, டக்குன்னு நின்றுச்சுன்னா பதட்டப்படாதீங்க. எந்திரிச்சு நின்று கை தூக்கிட்டு அந்த இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லுங்கள் சிஸ்டம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு. அவங்களே வந்து சரி பண்ணுவாங்க. உங்களுக்கு டைம் வந்து எங்கே கட் ஆஃப் ஆகிடுச்சோ அதுலேருந்து தான் வரும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஒரு 1/2 hour எக்ஸாம் போட்டுட்ருக்கீங்க, 1/2 hourல அந்த சிஸ்டம் வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த 1/2 hour டைம்லேருந்து தான் உங்களுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுமே தவிர, உங்களுக்கு வந்து டைம் வந்து முடியாது. நீங்கள் எங்கே வந்து உங்களுக்கு சிஸ்டம் கட் ஆஃப் ஆயிடுச்சோ, ஆஃப் ஆயிடுச்சோ அந்த டைம் வந்து அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும். ஸோ யாரும் வந்து இதை நினச்சி பேனிக் ஆக வேண்டாம். அதே மாதிரி ஆளில் வந்து ஏதாவது சலசலப்பு இருக்குது, ஏதாவது வந்து யாராவது திடீர்னு எழுந்து கத்துறாங்க, திடீர்னு எதாவது கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய சிஸ்டம் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் மட்டும் எழுதுறது, உங்களுடைய இதை மட்டும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டு அதை பற்றி மறந்துடுங்க. அதை பற்றி மறந்துட்டு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் நிறைய இருந்து நல்லா பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேலேருந்து. ஏன்னா வந்து டைம் கேப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவன் வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் விட்டதுலேருந்து 1 week தான், மேக்ஸிமம் 10 daysலேயே வந்து மெயின்ஸ் வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண அவசியமே கிடையாது. நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க, நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மெயின்ஸுக்கு வந்து தாராளமாக வந்து படிக்கலாம். ஆல்ரெடி வந்து நீங்கள் மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே படிச்சுட்டு இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா மெயின்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு ஏதாச்சும் வந்து தெரியணும் அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டா ஐடியும் டெலகிராம் ஐடியும் பின் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் டவுட்ஸ் வந்து என்ன எப்போ வேணாலும் கேட்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் வந்து நிறைய பேர் எதில் படிச்சிங்க அப்படின்னு கேட்குறேன். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து லூசன்ட்னு ஒரு புக் இருக்குது, லூசன்ட் ஜென்ரல் நாலேஜ். அதை படித்தாலே போதும், பாஸ் பண்ணிடலாம். அதுவே வந்து மோர் தென் எனஃப். நிறைய வாட்டி நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், அதுதான் நான் ஃபாலோவும் பண்ணேன். ஸோ அதை படித்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் சோர்ஸஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் இருக்குது. எதில் வேணாலும் நீங்கள் குவான்ஸ் பண்ணலாம், எதில் வேணாலும் நீங்கள் ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ எதுக்குமே வந்து உங்களுக்கு இப்போ வந்து என்னன்னா, இப்போ சோர்ஸ் வந்து ஒன்று இல்லைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. சோர்ஸ் வந்து நிறைய இருக்குது, நம்ம தான் படிக்க மாட்டேங்கிறோம். மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய இருக்குது, எதில் வேணாலும் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஹார்ட் காப்பியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நான் முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருக்கேன், கனிஷ்ரீனா லாஜிக்ஸு அந்த மேக்ஸ் மேஜிக் புக்கு லிமிடெட் எடிஷன், அது எத்தனை பேர் வாங்கினீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னு தெரியல, நான் வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ உண்மையில் அதை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உண்மையிலே ஒரு ஹாட்ஸ் ஆஃப், ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். உண்மையிலே அது கிரேட். ஏன்னா அதில் படிச்சிங்கனாவே நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஏன் தெரியுமா? அதில் வந்து மாடர்ன் அப்ரோச்சு கொடுத்துருப்பாங்க, ஓல்டு அப்ரோச், அது லெகசி அப்ரோச்சு கொடுத்துருப்பாங்க. நார்மலாக வந்து ஒரு ஸ்டெப்புக்கு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது பெருசாகவும் கொடுத்துருப்பாங்க, சிம்பிளிஃபிகேஷனாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு சம்மை வந்து லென்த்தாக போட்டு ஆன்சர் கொண்டு வரதும் ஒரு ஒர்க்கு தான். அதை ஸ்மார்ட் அப்ரோச் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க்கில் பண்ணி அந்த ஆன்சர் கொண்டு வர்றது இன்னொரு அப்ரோச்சு. ஸோ 2 அப்ரோச் இருக்குது. நீங்கள் வளன்னு ஒரு பேஜ் போட்டு அந்த ஆன்சர் கொண்டு வந்தாலும் ஒன்று தான், நீங்கள் ஸ்மார்ட்டாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தாலும் ஒன்று தான். அவங்க தேவை ஆன்சர். அது எந்த அப்ரோச் பண்ணணும், அப்ரோச்சில் பண்ணிங்கன்னா அவங்க கேட்க போகிறதில்ல. நமக்கு வந்து இந்த சம்மை இந்த க்ளூவில் இந்த ஷார்ட்கட்டில் போட்டால் ஆன்சர் வரணும், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனால் நம்ம ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதோட நான் இந்த வீடியோ கட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் வந்து ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். புதுசாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இது வரைக்குமே வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா இனிமேலாவது முடிச்சுக்கோங்க தயவுசெய்து. ஏன்னா இப்போ ப்ரைவேட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்னா மைக்ரோசாஃப்ட் கூட வந்து 8000 பீப்புள் வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க. கேட்டால் வந்து எங்களுக்கு வந்து ஏஐ வந்து நியூ டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகுது, அதனால் வந்து நாங்கள் மேன் பவர் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்து வெப்சைட்லேயும் சரி இல்லை இந்து நியூஸ் பேப்பர் டைம்ஸ்லலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா, நாங்கள் லே ஆஃப் பண்ணது வந்து உண்மையிலே வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இல்லை, இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுனால நாங்கள் ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணால் எப்படி வந்து அந்த ஒர்க் நடக்கும்னு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து ஃபேக் சும்மா வந்து என்ன சொல்கிறது, ஒரு கண் துடைப்புக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது என்ன கண் துடைப்போ இல்லை என்ன நிலவரமோ அது யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? அதே மாதிரி நீட்டும் வந்து நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பக்கம் ஒரு கிரைசிஸ் போயிட்டுருக்கு. இப்போ 21 பேர் வந்து தேவையில்லாமல் வந்து இறந்து போயிருக்காங்க.
ஸோ அது ஒரு பக்கம் வந்து பாலிடிக்ஸ் வந்து நிறையவே போய்கிட்டு இருக்குது. மெயினாக என்னென்னா நம்மளுடைய மோட்டிவேஷனும் வில் பவரும் டிட்டர்மினேஷனும் இருந்தால் எந்த எக்ஸாமும் வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? எந்த ஒரு இதுவும் வந்து ரூமர்ஸையும் வந்து நம்ப வேண்டாம். ப்ரைவேட்டில் இப்படி நிறைய நடக்குது. இது வந்து ஒரு ப்ரிகாஷனாக எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன ஒரு காஷனரி மெசேஜாக எடுத்துக்கோங்க. நிறைய வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க. நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு. இப்போ உங்களுக்கே நிறைய தெரியும். ஃபோன்லேயே எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்துருக்கு. சாட்பாட் வந்துருச்சு, ஜெமினி வந்துருச்சு, சாட் ஜிபிடி வந்துருச்சு, எவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது தான். ஆனால் என்ன தான் ஏஐ வந்தாலும் என்ன தான் இது வந்தாலும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் போனீங்கன்னா ஏஐ டெவலப் ஆனாலும் சரி உங்களை யாராலையும் வந்து எந்த ஒரு ரீசனுக்காகவும் உங்களை ரிமூவ் பண்ண முடியாது. அதுதான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதை மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு மைண்டில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.